எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். The book of Ephesians chapter 1 verse number 12. எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய சித்தத்தின்படி சுதந்திரராகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are the chosen people. We are the chosen people for the what purpose? To live independently, live with a liberty life. விடுதலையோடு சுதந்திரத்தோடு நாம் வாழும்படியாக. ஆனால் நம்ம ஒரு கண்டிஷன் போடுறாரு, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்கு வெளியிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களும் உண்டு, கிறிஸ்துவுக்கு உள்ளே வாழுகின்ற கிறிஸ்தவர்களும் உண்டு. இது என்ன வித்தியாசம் என்றால், ஒரு கிளாஸ் டம்ளரில் தண்ணி வைத்துக் கொண்டுங்க, நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் நல்ல ஸ்டாண்டர்ட் ரிஸ்ட் வாட்ச், வாட்டர் ப்ரூஃப் ரிஸ்ட் வாட்ச், அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு 3 நாள் வைங்க. எத்தனை நாள் வைங்க? 4வது நாள் எடுத்து பார்த்தா உள்ள தண்ணி போயிருமா? போயிருக்காதா? போயிருக்காது. ஏன்? வாட்டர் ப்ரூஃப். அதை போலத்தான் நீங்களும் நானும் ப்ரூவ்டு வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக நாம் அங்கு உறுதி பண்ணப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அங்கு பவுல் சொல்லுகின்ற வழியிலே நம்முடைய சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமாக இருக்கிறதாம்? அவருடைய சுதந்திரம், அது தெரிந்து கொள்ளப்பட்ட சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சுதந்திரம். எனவே சுதந்திரம் என்பது நம்முடைய சுய இஷ்டமாக செய்வதற்கு, சொல்வதற்கு, பேசுவதற்கு அல்ல. தட் இஸ் த கண்டிஷன். அது ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இங்கு பவுல் சுதந்திரம் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற வழியில பாருங்க, தமது சித்தத்தின்படி, only my will, his will, God's will, தன்னுடைய சித்தத்தின்படி, not my flesh, என்னுடைய சுய சித்தம் அல்ல, என்னுடைய சுய யோசனை அல்ல, என்னுடைய சுய காரியங்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் சுதந்திரமாக ஜீவிக்க வேண்டுமானால் நம்முடைய சுத்தத்தின் பிரகாரமாக அல்ல, தேவனுடைய சுத்தத்தின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். முதலாவது, the condition first is God's will done in my life. கிறிஸ்துவுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். இரண்டாவது சொல்லுகிற வழியிலே, ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய ஆலோசனை. என்னுடைய ஆலோசனை அல்ல, அவருடைய ஆலோசனையின் பிரகாரமாக நடக்கக்கூடியவர், நடத்துகிறவர். அதான் சுதந்திரம் என்பது. தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகின்றவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி. He made a decision, everything. அவர் அங்கு தீர்மானித்து விட்டார், நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் ஒவ்வொன்றும் நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அதற்காக நாங்கள் முன் குறிக்கப்பட்டு, we are pre-designed, முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. எதற்காக? கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். John the Gospel chapter 15 verse number 16 வாசிக்கிறவர்களே, you are not chosen me but I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக? முன் குறித்திருக்கிறார், தம்முடைய தீர்மானத்தை வைத்திருக்கிறார், அவருடைய ஆலோசனை நமக்கு தருகின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்ற விரும்புகிறார். அப்பொழுது சுதந்திரமாக இருக்கின்ற நான், சுதந்திரமாக வாழ விரும்புகிற என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுதந்திரத்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன? உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ
கையாளுவது தான் சுதந்திரம், த டெலிவரன்ஸ், த லிபர்ட்டி, விடுதலை என்று நாம் சொல்லலாம். இப்பொழுது சுதந்திரம் என்றால் என்ன? உலக பிரகாரமாக சுதந்திரம் என்பது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுய இஷ்டமாக வாழ விரும்புவதே சுதந்திரம். பெண்களுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்? பெண்களுக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும்? கல்யாணம் ஆன பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னால் இங்கே போவாத, அங்கே போவாத, இங்கே உட்காராத, இதை பேசாத, அதை பண்ணாத சொல்லிட்டு எல்லாம் கண்ட்ரோல். கல்யாணம் ஆயிட்ட பின்னால இந்த மாதிரி தான் ராணி மகா ராணி, ராஜ்யத்தின் ராணி. ஆமாம், உட்காருங்க, எந்திரிங்க, போங்க, இப்போ வாங்கிட்டு வாங்க, ஓடுங்க. அப்போ இவங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா இவங்க தான் குயின், ராணி, ராஜா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அது சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்பது இரண்டு விதமான சுதந்திரங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் இருக்கிற சொந்த இடத்திலேயே அடிமையாக வாழ்வது, சுயமாக எதுவும் செய்ய முடியாது. நாம் இருக்கிற இடத்துல, நாம் வாழ்கிற வீட்டிலேயே சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது, அடிமையாக வாழ்வது. அப்படி என்றால் புருஷன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆலோசனை பேசி அது வாழாதபடிக்கு, அந்த ஆள் மொரட்டு மனுஷங்க, அந்த ஆள் பேச்சை கேட்கலாம் அடித்து மூஞ்சி வாயெல்லாம் உடச்சிடுவான். அடிமைத்தனம். ஐயோ அந்த பொம்பளையா பேய்ங்க, அவள் சொன்னதுலாம் ஆமாம் போட்டு போயிட்டதுலாம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ரெண்டுமே அங்கு வேதம் சொல்லுகின்ற இடத்துல அடிமையாக வாழ்வது. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்துடன் நடத்துவது அது சுதந்திரமாக இருக்க முடியாது. இரண்டாவது, சொந்த வீட்டிலேயே தகப்பனுடைய அன்பின் அதிகாரத்திலே வாழ விரும்பாதவர்கள், அடிமையாக வாழ்வதாக நினைத்து சுய இஷ்டமாக வாழ விரும்புவார்கள். இத்தனை நாள் தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா டொக்கு டொக்குன்னு கொட்டி 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 வளர்த்தாங்க. இப்போ நான் இந்த ஆள்கிட்ட வந்து குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்குது, இந்த ஆள் பார்த்தா இந்த ஆளுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவர் என்ன சொன்னார், இத்தனை வருஷம் தான் எங்கள் அப்பா அம்மாட்டு பேச்சு கேட்டு கேட்டு சொன்னார். எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ திருந்துவ. என்ன கட்டா? இப்போ தான் தெரியுது, இந்த கட்டு போட்ட உடனே என்னால் எங்கேயும் போக முடியல, அந்த அம்மா பேச்சை கேட்காம இருக்க முடியல. ஏதோ ஒரு அன்பின் கட்டுக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த விடுதலை என்றால் என்னை யாரும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்காமல் என் சுய இஷ்டமாக நான் செய்ய விரும்புவது, செய்வது, சுய இஷ்டமாக அலைந்து திரிவது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தை நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது சுதந்திரம் அல்ல, அது உங்களை தவறான வழியிலே நடத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாவது தான் சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. சரி, இதெல்லாம் உலக பிரகாரமான சுதந்திர காரியங்களை சிந்தித்தோம். வேதம் என்ன சொல்கிறது சுதந்திரத்தை குறித்து? வேதத்திலே சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் தான் இன்றைக்கு செய்யும். வேதம் வச்சுருக்கோம் எல்லாரும். எத்தனை பேர் வேதம் வச்சுருக்கோம்? அப்படி தூக்கி காமிங்க பார்க்கலாம். நிறைய பேர் செல்ஃபோனை தூக்கி காமிப்பான். அதில் இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். இந்த வேதத்தை தவறாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் ரெண்டு பேர். ஒன்று அவிசுவாசி, மற்றொன்று ஆமாம். வேதத்தில் மிக தெளிவாக பார்க்கலாம். சொந்த வீட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11 முதல் 32 வசனங்கள் வரை இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. இங்கு முதலாவது ஒரு மகன், ரெண்டு பிள்ளைகள், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். முதலாவது இருக்கின்ற அந்த மகனை செய்யறான், அடிமையாக வாழ்வதாக நினைத்து வீட்டை விட்டு வெளியே சென்ற மகன். யார் இவரு? சின்ன குட்டி. இவர் யாருங்க? சின்ன குட்டி, செல்லக்குட்டி. ரொம்ப செல்லமாக வளர்த்து 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 அம்மா இல்லாத புள்ளன்னு சொல்லிட்டு இந்த அப்பா செல்லமாக வளர்த்து வளர்த்து கடைசியில் என்ன செய்கிறாரு? எல்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டுத்தான் செய்யணும், எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லித்தான் செய்யணும். ஏன் எங்கள் அப்பாவுக்கு இதுதானா? இப்படி விசுவாசி கூட உண்டு. எல்லாம் நல்லா பாசமாக கட்டுப்படி ஆகணுமா?
அவர் சொல்கிறவங்க கேட்டு தான் ஆகணுமா? இதெல்லாம் எங்களுக்கு டெலிவரி, இதெல்லாம் ஃப்ரீடம் இல்லைங்க. இதெல்லாம் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழியில் வாசிங்க. சுதந்திரம் என்பது there is a control. ஏதோ ஒரு காரியத்தில் கீழே இருந்து தெய்வ பயத்தை நடுக்கத்தோட கழிகூறுகள் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். எனவே இந்த சுதந்திர வீதம் என்பது இந்த இளைய மகன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனத்திலே வருகின்றான். வந்து 15-12 வாசிப்போமா? ஆமென். இது யாருடைய அன்பு? அப்பாவுடைய அன்பு. கேட்டதும் கொடுப்பவனே. அப்பா 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 தான் அது, வேற யாரும் கிடையாது. உங்களுடைய தகப்பனுடைய அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு, கொஞ்சம் கண்டிஷனல் ஆகும். அதெல்லாம் தர முடியாதா? என்ன ஒழுங்காரு? அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுவார், போட்டண்டி அவன் கொடுத்துரு, நான் போன பின்னால் கொடு. தகப்பனுடைய அன்பு. திருப்பி வருவார், பாப்பார், குட்டி சாப்பிட்டாளா? காலை திட்டிட்டு போனேன், சாப்பிட்டானா? தகப்பனுடைய அன்பு. நம்முடைய பெற்றோர் பரம தகப்பன் ஆண்டவராய் இயேசு நம்மை அப்படித்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவன் கேட்ட உடனே சொத்து என்ன செஞ்சாரு? பிரித்து கொடுத்துட்டார். என் ஆண்டவருடைய அன்பை பாருங்க. கேளுங்கள் அப்பொழுது கேட்கிற எவரும் பெற்றுக் கொடுக்கிறான். அது யாரும் வித்தியாசமே கிடையாது. யார் கேட்டாலும் ஆண்டவருக்கு தருகின்றார். அப்படிப்பட்ட இந்த தகப்பனுடைய அன்பு. ஆனால் இந்த அன்பை ருசிக்காத, ருசி தெரியாத இந்த இளைய மகன் என்ன செய்யறானா? சில நாளைக்கு பின்பு. எத்தனை நாளைங்க? சொத்து வாங்கின வீட்டிலே இருந்ததாரு. எதுக்கு? அப்பாவை பிளைண்ட் பிலீஃப் பண்ணுற மாதிரி. அப்பா நான் இங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் இங்கேருந்து அது பண்ணுறேன், நான் இங்கேருந்து அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமாக ஐஸ் மேலே ஐஸை போட்டு குளிர பண்ணி அதுக்கப்புறம் சொத்தை வாங்கிட்டாரு. வாய்ப்பேச்சுனா அப்பா மாதிரி நம்பிடுவாங்க, போட்ட புள்ள தானே. சில நாளைக்கு பின்பு, கொஞ்ச நாள் எல்லாம் கண்ட்ரோலில் கொண்டாண்டார். என்ன செய்கிறாரா? இவருக்கு எல்லாவற்றையும் சேர்த்துக்கணும். எல்லாம் வித்துட்டான். அவனுக்கு வந்த சொத்து வித்து எல்லாவற்றையும் வித்துட்டார். வித்துட்டு பண மூட்டையாக சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு, அப்பா விட்டு தூர போறது, சபை விட்டு தூர போறது, பாஸ்டர் விட்டு தூர போறது. ஆமா, இவ்வாறு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆசையை அழித்து போட்டார். இந்த உறவு சுதந்திரம் என்பது கிறிஸ்துவோடு, குடும்பத்தோடு, சபையோடு, ஊழியரோடு எப்பவுமே ஐக்கியமா இருக்கணும். இந்த ஐக்கியம் இல்லை என்றால் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நீ சேர்த்து கொண்டு உன்னுடைய துன்மார்க்கமான நட்புகளினாலே, உறவுகளினாலே நீ துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் செல்கிறோம். உன்னுடைய விடுதலை, உன்னுடைய சுதந்திரம் உன்னை அங்கு தவறான பாதையிலே வழி நடத்துகிறது. அங்க என்னாச்சு? அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய, ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய சுதந்திரத்தை நாம் இருமாப்பாய் ஆளாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன் பிரகாரமாக நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாயிற்று. அதான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கின்றார். இவன் என்ன செஞ்சானா? அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டான உடனே அவனுடைய வாழ்க்கை குறைவுபட தொடங்கினது. பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குறைவுபட தொடங்குவதற்கு காரணம் என்ன? நீங்கள் அந்த சபையினுடைய உறவை, ஊழியருடைய உறவை, கிறிஸ்துவுடைய உறவை, வேத பாடலுடைய உறவை, ஜெபத்தின் உறவை விட்டு விட்டு தூர செல்லுகிறபடியினாலே அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் குறைவுபட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் குறைவுபட உங்களை சுற்றி இருக்கிற இடமும் பஞ்சம் உண்டாகும். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீடு உங்களால் கஷ்டப்பட ஆரம்பிக்கும்.
சபையில் நான் சொன்னேன், இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளில போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, சந்தோஷமாக போங்க. எப்படி போங்க சொல்லுங்கள் வாய் திறந்து. ஆமாம், இங்கே செருப்படினா அங்கே உங்களுக்கு செருப்பு மாலை கிடைக்கும். இங்கே செருப்படினா அங்கே செருப்பு மாலை கிடைக்கும். எங்கன்னா போனவன் போனாண்டின்னு அப்படியே 1-2 இழுத்துட்டு போயிடுச்சு. செருப்பு அடிப்பட்டா பரவாயில்ல, செருப்பு மாலை பட்டா பரவாயில்ல, கேவலம் பண்ணி அழுது கொண்டு மறுபடியுமா வந்து ஒரு நாள் தெருவில் இருக்கேன். ஒரு சிஸ்டர் வராங்க, வந்து அப்படியே அப்பான்னு காலை பிடிச்சி ஒவ்வொரு நாள் மன்னிச்சிருங்கம்மா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுதந்திரம் போனவனா திரும்பி வந்துட்டாங்க. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் மாம்சத்தில் செய்வோம் என்றால் அது சுதந்திரம் அல்ல, அது விடுதலை அல்ல, அது உன்னை தவறாக நடத்துகின்ற ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக சபைகளில் இப்படித்தான் குழப்பவாதிகள், அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக அநேகர் இணைந்து செயல்படுகிறார்கள். கடைசியிலே அவன் குழி வெட்டிக்கிட்டு வெட்டிதான் இருப்பான், மற்றவன்லாம் கூட போகிறான் பாருங்க, அவன்லாம் தெருல போய் நின்றுறான். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், உன்னுடைய சுதந்திரத்தை நிர்மூலமாக பயன்படுத்த வேண்டாம். இவன் என்ன செஞ்சானா, பஞ்சம் உண்டாயிற்று, குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளிலே போய் ஒட்டி கொண்டான். என்ன செய்யறான்? ஆமாம், ஒட்டிக்கிட்டேன். ஒட்டி கொண்டு அந்த குடியானவன் தன் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பாருங்க, எந்த ஸ்டேட்டஸில் இருந்தவர் இந்த ஸ்டேட்டஸில் இறங்கிட்டே வர்றாரு. காரணம் என்ன? சுதந்திரத்தை, உன்னுடைய விடுதலையை உன்னுடைய சுய இஷ்டமாக நீ பயன்படுத்துகின்ற வழியிலே your status has gone. அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, அவனுக்கு இப்ப என்னாச்சான்? புத்தி தெளிஞ்சிச்சு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? 15-17, என் தகப்பனுடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ அம்மா. இன்னைக்கு என்ன செய்தி ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பாட்டியா, இன்னும் அந்த சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, என்ன ஜெபம் பண்ணாங்க. அந்த வேத வாசனம் வாசிக்கிற நாட்டிலே தேவனுடைய பிரசனத்தை உணர்கிறவர்கள் உண்டு. தேவனுடைய இவன் புத்தி தெளிகிறது. சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு, நட்பை விட்டு, அவன் இந்த தகப்பனுடைய அன்பை விட்டு விட்டு தூர போய்விட்டான். எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இருந்திருக்கிறது, எவ்வாறு ஏதோ காரியத்துக்கு தூரம் இருக்கிறீங்கன்னா, கம் பேக் அகைன் the word of God. கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். கர்த்தருடைய அன்புக்குள்ளாக நாம் திரும்பி வருவோம். புத்தி தெளிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வீட்டில் வேலைக்காரங்க திருப்தியா சாப்பிட்றாங்க. நல்ல செய்தி, நல்ல வார்த்தை, நல்ல வசனம். நானும் எங்க போனாலும் எனக்கு என்ன கிடைக்காதுங்க? அந்த ஃபீடிங் கிடைக்காது, நல்ல மெசேஜ் கிடைக்காது. சர்ச் இஸ் த ஃபேமிலி. சபை என்பது ஒரு குடும்பம், ஒன் ஃபேமிலி. அதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ, எப்பொழுது அனுபவிக்கிறோமோ, அப்பொழுதுதான் தெரியும் சபை என்றால் என்ன என்று சொல்லி. The building is not a concept, the people is a concept. தேவனுடைய பிள்ளைகளே, இவன் புத்தி தெளிந்த வேளையிலே அவன் எதை நோக்கி பார்க்குறான்னா, எதை நோக்கி பார்க்குறான்? அவங்க அப்பாவை, அவங்க வீட்டை. நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரண மாயடைந்தே. மாதூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே. ஏசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன்.
நாளினில் ஆறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டு விண்முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்று. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வீண் முயற்சி நீங்கணும். Your self must be die. The meaning of the deliverance, the meaning of the independent life. Your self must be die. அவன் இப்படியாக பாடலை பாடிக்கொண்டே அப்பாட்ட வர. அப்பா என்ன செய்கிறாரு? பார்த்துட்டே இருக்கார் ஜன்னல் வச்சு. என் மாமா வருவானா, என் மாமா வருவாளா, ஓடிட்டானேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தகப்பனுடைய அன்பு. நீங்கள் நினைக்கலாம் நான் அவரோட தூரம் போயிட்டேன்னு. நீங்கள் தூரம் போனாலும் எங்கள் அப்பா என்ன செய்ய மாட்டார், கூட விடமாட்டார், பார்த்து கொண்டே இருப்பார். எப்போ என் மகன் வருவான் என்று சொல்லி இந்த தகப்பன் என்ன செய்கிறாரு? அந்த மகனுக்காக காத்து கொண்டிருக்கின்றார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த எகோவாயிரே, உங்களை காண்கிறவர், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர். அங்கு அவன் என்ன செய்றான்? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். சபைக்கு வந்தான், குடும்பத்துக்கு வந்தான், உறவோடு வந்தான். அந்த காத்திருக்கிற அன்பின் தகப்பன் என்ன செய்கிறாரு? தூரத்தில் அவன் வரும்போதே, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லிட்டு பாருங்க, வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, எப்படிங்க மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம். இந்த நாய்களுக்கு பிடிச்சி கொடுப்பாங்க பாருங்க வீட்டில், அது மூஞ்சலாம் நக்கும், அதெல்லாம் இவனுக்கு ஓகே. பெத்த பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுக்க மாட்டாங்க, வளர்ந்துருச்சான். எப்படி? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன, ஏய் நீ உன் பொண்டாட்டிக்கு புருஷன், எனக்கு உள்ள அடிக்கடி ஹக் பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்கள, முத்தம் கொடுங்க. ஸ்மெல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவன் எந்த பல்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு. தகப்ப போய் முத்தம் கொடுக்குறாரு, அவன் எதில் இருந்தான்? பண்ணியோட பண்ணியா, நாத்தம் அடிச்சிக்கின்னு, துணியெல்லாம் அழுக்காயிட்டு ரொம்ப டர்ட்டி ஃபெல்லவாக இருந்தான். ஆனால் தகப்பனுடைய அன்பு என்ன செய்கிறாரு? அவனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. அப்போட அன்பு பாருங்க, அவனை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறார். நீ எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை, அதான் தகப்பனுடைய அன்பு, அதான் சபையினுடைய அன்பு, அதான் போதகருடைய அன்பு. The pastor is the two kinds of pastors is there. One is a shepherd, one is a parental. ஒன்று மேய்ப்பன். உன் பிரச்சனை உன்னோட பார்த்துக்கப்பா, நான் டீச்சர், அவனை டீச்சர்ஸ். ஏதாவது சொன்ன சரி நான் ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படுறீங்க, அவ்வளோதான். That's the teachers. கூலிக்கு மாரடிக்கிற ஊழியக்காரர்கள். The second qualification, the pastor means the parental, தகப்பனை போல, the shepherd. அதை எடுத்து சுமந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு மாவு கட்டி கூட போடணும் சில நேரத்தில் காலை உடைச்சி. அது ஒரு விதமான லவ், அன்பு தான். இன்றைக்கு உனக்கும் உன்னுடைய சபைக்கும் உன்னுடைய ஊழியருக்கும் இருக்கின்ற உறவு என்ன?
உனக்கும் உன் சபைக்கும் உன் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இருக்கின்ற உறவு என்ன தேவனுடைய பிள்ளைகளே? இந்த தகப்பன் அவனை கண்டு ஓடி கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்கிறான். முத்தம் செய்கிறான் தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் தகப்பனுடைய அன்பு. எந்த நிலையில, எந்த டர்ட்டியாரு, ஒரு சிலர் கேட்டாண்ட வாழ் மாதிரி இங்கேயும் உட்காந்து இருப்பான், அங்கே போயிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுப்பான். சர்ச்சில் இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, ஐயர் இப்படி பேசினாரு, அப்படி பேசினாரு. அவன் நல்லா ஆயிடுவான். நடுவில் நீ தான் அடிப்படி செத்து போவேன். நான் என்னுடைய சபையுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, முத்தம் செய்வது என்றால் சாதாரண அன்பு அல்ல. பன்றிகள் மத்தியில் இருந்தான், சொத்து முழுசையும் அழிச்சிட்டான், தகப்பனுக்கு மரண வேதனை கொடுத்துட்டான். ஆனாலும் கூட அதான் தகப்பனுடைய அன்பு, இந்த சுதந்திரம், இந்த டெலிவரன்ஸ், இந்த லிபர்ட்டி, விடுதலை. அப்பா விடுதலையோடு என் பிள்ளை வருவானா, என் மகன் வருவாளா என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த தகப்பனிடத்தில் இவன் புறப்பட்டு வந்து இவன் என்ன சொல்றான்? தகப்பனை நோக்கி பரத்துக்கு விரோத பாவம் என்ன சொல்றது? முதல்ல தகப்பனே என்னது? ஆமா அப்பா. He cried himself. நான் இவ்வளவு அன்பின் அப்பனுடைய அந்த அன்பை இழந்து விட்டேனே, மறந்து விட்டேனே, புரியாமல் போயிடுச்சு. அந்த சுதந்திரத்தை நான் நிர்மூலமாக பயன்படுத்தி விட்டேனே. நான் நினைச்சுக்கூட பார்க்கலங்க எங்க அப்பா இப்படி கட்டி பிடிச்சு பாருங்க, எனக்கு முத்தம் செய்வார் என்று சொல்லி. நான் பன்றி, நான் நாற்றம் எடுத்தவள். ஆனாலும் என்னுடைய தகப்பன் என்னை கட்டி கொண்டாரே, என்னை முத்தம் செய்கிறாரே. அவனுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டபடினாலே அவன் சொல்லுகிறான், தகப்பனே முதலாவது எதுக்கு விரோதம்? ஆமா, வாட் எவர் யூ ஆர் டூயிங் த ராங் டீட்ஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் த லார்ட். தேவனுக்காக நீ தவறான காரியங்களை செய்கின்றோம். நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாவ அறிக்கை என்ன செய்யறான்? பாவ அறிக்கை செய்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுகிறா பாத்திரன் அல்ல, கூலிக்காரரை ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அந்த ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கிட்டான் பாருங்க. ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கின உடனே he understood, I am not a worthy person. Say, children of God, children of this church, I am a servant. I want to be a servant. நான் ஒரு வேலைக்காரனாக, நான் ஒரு வேலைக்காரியாக, நான் வேலைக்காரியோடு இருக்க விரும்புகிறேன். ஆனா இவர் யாருங்க? இவர் யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்பா யாருங்க? ஆமா, மகன் வந்து சொல்றான், நோ பாப்பா, ஐ எம் நாட் a worthy person, this and that. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு நண்பன் உண்டு. The best friend is Jesus Christ. The best friend is your father. பொட்ட பசங்களுக்கு அம்மா, ஆம்பளை பசங்களுக்கு அப்பா. இதுதான் இருக்கணும். இந்த தகப்பனுடைய அன்பு பாருங்க. மகனை மன்னிப்பது மாத்திரமல்ல, அவன் சொல்றான் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடு. இது ஒரு பாட்டு. ஆமா, இவன் ஓடிட்டான். இவனுக்கு எங்கிருந்து அளவா துணி கிடைச்சிருந்தோம்? இவன் சைஸ் எப்படி துணி கிடைச்சிருக்கோம்? பப்பா நோஸ் மேன் ஹூ யூ ஆர். நீ ஓடுற ஆள் தெரியும் அவருக்கு. உனக்கு கொடுக்குற என்ன செஞ்சுறாரு? வந்து ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து வச்சிருவார். ஏன்னா நீ திருப்பி வருவ, உனக்கு மறுபடியும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தணும். உனக்கு பழையபடி உனக்கு ரிங் மோதிரத்தை, ரட்சிப்பின் மோதிரத்தை, மீட்பின் மோதிரத்தை, முத்திரையின் மோதிரத்தை உனக்கு தருவிக்க வேண்டும். உன்னுடைய கால்களுக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சி அவசியமாக இருக்கிறது. Be prepared, Father. நீ எங்க ஓடினாலும்
உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து. என் தகப்பன் என்ன செய்கிறாரு? இவளெல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். So the best friend you have, சொல்லுங்க, டேட் அண்ட் மாம். ஆம்பளை பசங்களுக்கு அப்பா, பொம்பளை பசங்களுக்கு மாமா. ஒருவேளை குடிகார சாப்பிடணும் போய் நீங்கள் அவர் தான் இங்கே எல்லாரும் சொல்கிறாதீங்க. கொஞ்சம் அவர் ராங் ரூட்டில் இருந்தால் அம்மா பக்கம் இல்லைங்க. அம்மா ராங் ரூட்டில் இருந்தால் அப்பா பக்கம், ரெண்டுமே ராங் ரூட்டில் இருந்தால் இந்த பக்கம் வந்துடுங்க. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பாவ சஞ்சலத்தை நீக்க நமக்கு நல்ல ஒரு நண்பன் உண்டு. அப்படியே நாம் எழுந்து நிற்போமா? எழுந்த பாடலை படும். பாவ சஞ்சலத்தை நீக்க நண்பர் தாருண்டே, பாரம் நீங்க போக மீட்பர் பாதம் தஞ்சமே. ஊக்கமான ஜபத்தினாலே ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு உண்டு. தகப்பன் என்கிற ஒரு நண்பன். அவர் உங்களுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டு வருகிறார். எதற்காக? என் மகன் எப்போ திரும்பி வருவான்? பன்னியோட இருக்கான, பன்னி போல. அவருக்கு எப்படி தெரியும்? அவரது ரத்தம் தான் உங்க உடம்புல இருக்குது. எனவே அவருக்கு தெரியும் இது மாம்சத்தின் ரத்தம், இது ஆவிக்குரிய ரத்தம் அல்ல என்று சொல்லி. எனவே அவனுக்கு இதெல்லாம் போட்டுட்டு என்ன சொல்றாரு? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் புசித்து சந்தோஷமாய். புசித்து சந்தோஷம் எப்பொழுது? போனவன் திரும்பி வந்தபடி நான். அதுதான் என் சந்தோஷம். நம்முடைய தரிசனமே அதுதான். சபை பழையபடி நிறைந்து வழிய வேண்டும். சபை என்ன சொன்னோம்? சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அம்மா போனவெல்லாம் திரும்பி வந்து அழுது தேவ சமூகத்தில் தேவனுடைய அன்பை ருசிக்கணும். ஐயா, கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். தொடர்ந்து கொழுத்த கன்றை அடித்தபடியினாலே இவன் வேலை மகனாக சென்றவன் யாராக வந்திருக்கிறான்? வேலைக்காரனாக வந்திருக்கிறான். The book of Ephesians chapter 1 verse number 14. எபேசியர் 1:14 என்ன வாசிக்கிறோம்? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இங்க இரண்டாவது சொல்லும். இரண்டாவது சொல்ல மீட்கப்படுவார்கள். மீட்டு விட்டாரா தகப்பன்? ஓடி போன மகனை அவர் தேடி செல்லவில்லை, அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். என் மகன் வருவான் 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 என்று சொல்லி ஆயத்தத்தோடு இருந்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருந்தார், முத்திரை மோதிரத்தை வைத்திருந்தார். அவனுக்கான எல்லா காரியங்களையும் அந்த தகப்பன் ஆயத்தத்தோடு வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆயத்தத்தினாலே அவன் மகனாக சென்று வேலைக்காரனாக வந்தான். ஆனால் தகப்பனோ அவனை மறுபடியும் மகன் என்கிற ஸ்தானத்திலே நிறுத்தினார். அல்லேலூயா! அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் கிறிஸ்துவுடைய அன்பு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுதந்திரத்தை நீ இழந்து போனாயே, மறுபடியுமாய் அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவே என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த இளைய மகன் போனான், மறுபடியும் சொந்தமாக புகழ்ச்சியாக மீட்கப்பட்டு ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாக அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
இவ்வாறு இளைய மகனைப் போல நம்முடைய வாழ்க்கை எங்காவது தூரம் இருக்கும் என்றால் மறுபடியுமாய் நம்ம அர்ப்பணிப்போம். சுதந்திரம் என்பது, விடுதலை என்பது அது ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இருப்பதை தவிர சுய இஷ்டமாக அலைந்து திரிவதல்ல. இரண்டாவது ஒரு மகன் அதே வீட்டில். இவர் யாரு? மூத்தவர். ஒன்றும் தெரியல அவனுக்கு, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும். இவர் யாரு? அதிகார பிரபு. அறிவாடா அவனுக்கு, சின்னவனா இருக்கேன், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம தானே எல்லா வேலையும் செய்யணும். இது இப்படி பேச யாரு? மூத்தவர். ரொம்ப அப்பாவுக்கு பயந்து 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 அப்பாவுக்கு ஏற்றவனமாக நடந்து இப்படி நடந்தவர். இந்த 25ஆம் வசனம் பாருங்க. மூத்த குமாரன் வாயிலிருந்து திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் கூப்பிட்டு விசாரிக்கிறான். என்னப்பாச்சு, வீட்டில் ஒரே ஜட்டாபுட்டெலாம் இருக்குது. அப்போ வேலைக்காரன் சொல்கிறான், உன் மாவன் உங்கள் அண்ணன் தம்பி போனால் திரும்பி வந்தான். அதனால தகப்பன செஞ்சாரு, அவங்க கொழுத்த கண்டு அடிப்பித்து அவனுக்காக இந்த சந்தோஷம். வேலைக்காரங்க இப்படியே சொல்லியிருப்பாங்க, சாமி எஜமான உன் தம்பி வந்தான் பாருங்க, ஒரே கப், கிட்ட வர முடியல, தூரத்தில் வரான்ட்டு இங்கே வரைக்கும் நாத்தம். உங்கள் அப்பா கிழமைக்கு அறிவே கிடையாது, போய் கட்டி பிடிச்சிங்க ஏற்றி விட வேலைக்காரங்க. இவங்களாம் அடிமை, சுதந்திரமற்றவனுங்க. உடனே எப்படின்னா வந்துருச்சு கோபம், மூக்கு மேலே கோபம் வந்துச்சு. உள்ளே போக மனதில்லாத இருந்தான். மனசு இல்லை நிறைய பேர். இந்த அம்மாங்க என்ன செய்வாங்க, கிளாஸ் கொண்டாந்து ஐயாவுக்கு பக்கெட்டில் வச்சுட்டு பாட்டில் கொண்டு இதை மாத்திரம் ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்க பாருங்க. அது எப்படி ஆற்றுறது மாதிரிலாம் அவர் பேசலாம். நீ மாத்திரம் பாட்டில் ஊற்றி குடிக்கலாமா? நீ மாத்திரம் ஹெல்ப் பண்ணலாமா? தேவனுடைய பிள்ளைய மனம் திரும்பு, மனம் திரும்பு. இப்படி அவன் என்ன செய்யறான், உள்ளே போக மனதில்லாத இருந்தான். தகப்பனும் வெளியே வந்து come out from the status. அப்பாவுடைய அன்பாக தாங்க சிலுவை பரியந்தம், முடிவு பரியந்தம் அடிமையாக தன்னை தாழ்த்தினார். நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன காரணம் பெரிய காரணம் வாங்குவீங்க. ஆமாம் இல்லை சொல்லாதீங்க. நீங்கள் அப்படியே பிச்சைக்காரர் தான் இருக்கணும். வந்தீங்களா வாடகை கட்ட முடியாமல் இது இன்னும் அந்த இந்த வீட்லேயே இருந்துக்கின்னு இப்படியே தானே வாழணும். உங்களுக்கு ஊழியக்காரர் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஊழியக்காரங்காட்டு நல்ல கார் வாங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லணும். ஆமே நல்ல ஆயிடுச்சு குதிக்கணையா ஆண்டவர் பார்த்து சபக்கன்னு உங்கள் வீட்டு வாசல் கார் வந்து நின்றுடும். இது கூட ஆமான்னு சொல்ல வேண்டாம், சொல்லிடுறது போதிக்க வந்துடும். எப்போவுமே பாருங்கள் தேவனுடைய மனுஷங்கிட்ட என்ன ஆகி போச்சு. அந்த அம்மா வந்தாங்க, மிஸ்ஸஸ் விதவை. இவர் ஊழியக்காரன் கேட்குறாரு, அம்மா ஒரு சின்ன ஒரு சப்பாத்தி ஒரு ரொட்டி செஞ்சு கொடுமா. நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம். ஊழியக்காரன் பேசுறது ஜாகிரதையாக பேசு, வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாரு. அப்படியே சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம், சாப்பிட்டு தாராளமாக சாவுங்க. அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன ஒரு அடையை பண்ணி கொடுங்க, நீங்களும் குடும்பமும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். இந்த அம்மாவும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு பிடி நான் எப்படிங்க அது அந்த பானையை தடவி துளாவி எடுத்திங்கன்னா வருது பாருங்க, அதான் ஒரு பிடி. அந்த ஒரு பிடி மாவு தான் இருக்குது. இந்த ஒரு பிடி மாவில் ஊழியக்காரர் கேட்குறாரு. அதுக்கு இந்த மாதிரி ரஃப்பாக பதில் சொல்கிறாங்க, நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாப்பிட்றோம். இவர் என்ன சொல்கிறார், வெல்கம், காட் பிளஸ், உன் வார்த்தைப்படி ஆகட்டும், சாவு, அதுக்குள்ள எனக்கு செஞ்சு கொடு, நீ உன் குடும்பமாக சாப்பிடுவீங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. பரவாயில்லையே, இவருக்கு கொடுத்தா குடும்பமே சாப்பிட மாட்டேங்குது. உடனே இந்த மாதிரி செஞ்சாங்க, அழகாக செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க இவங்க வீட்டுக்கு. ஏன்னா இவங்ககிட்ட பானை இல்லாதுங்க, மாவு பொங்கி 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 வடியுது. ஆமாம், ஒரு நாள் வந்தது,
யார்? அவங்க பையன் போயிட்டான். இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஓடி வந்து தேவனுடைய மனுஷன் காலை பிடிச்சி சொல்கிறாங்க, என் பாவத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என் வீட்டுக்கு வந்தேன். அவர் அதுக்கு வரலைங்க. ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு விதவை இருப்பா, போய் சாப்பிடுனார். சாரி பார்த்துட்டு போன்னு சொன்னார். இந்தம்மா வாய்க்கு ஒழுத்து நானும் என் பிள்ளைய சாவ போகிறேன் அவர் தான் சொல்ல முடியும். ஆமாம்மா போய் சாவம்மா, அதுக்கு முன்னால் நான் செஞ்சு கொடு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பேசுகின்ற வழியிலே நிதானமாக பேசணும். கடவுளுக்கு பயந்து பேசணும். தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்து நிற்கிறான். வெளியே வந்து நின்று அவனை அழைக்கின்றார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்த. எதுக்காக? இந்த கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் மூச்சார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா இந்த ஓப்பு சர்ச்சி உன்னோடு என்னோடு வருவதில்லை. வருமா? வராது. அண்ணாதவரே அறுத்து விட்டுறாயா. மூக்குத்தி கம்மல் போட்டு புதைச்சிடுறாங்க. நீ நினைக்கிறீங்க அவன் அப்படியே விட்டுருவானே? அன்னைக்கு ராத்திரியே பெட்டியை ஓப்பன் பண்ணி கட் பண்ணிட்டு எடுத்துருவான். நம்ம ஜனங்களுக்கு புரியுது இல்லை, ஐயா அப்படியே விட்டுருங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தகப்பனுடைய அன்பு உன்னை தேடி வருகிறது. நீ வெளியே தான் நின்றுருக்க, பட் God want to take you inside the church. சபைக்குள்ளாக உன்னை கொண்டு வரும்படியாக அந்த தகப்பனை செய்கிறாரு. அங்கு உள்ளே அவனை கொண்டு வந்து சொல்கிறாரு. ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. மகனே, என்ன சொல்கிறாரு? மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். யாரு? சபைக்குள்ள இருக்க விசுவாசிங்க. இவங்க உள்ள இருக்கவன் வெளில இருக்கணும் பார்த்துருக்கீங்க. நிறைய இடத்துல தான் நடக்குது. இவனும் பெரிய பரிசுத்தவான் மாதிரியும் அவனும் பாவை மாதிரியும், ஆனால் அவன் தான் பரிசுத்தவான் மாதிரி இவனும் பாவை மாதிரியும் இப்படி வருஷத்தை பார்த்து சிரிச்சுக்கிடுது. வேற இருந்து பாருங்க, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிடுச்சு. அப்போ என்னது? முழு ப்ராப்பர்ட்டி அவங்க தான். ஆமேன் சொல்லாதீங்கோ, ஆமேன் சொல்லாதீங்கோ. சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? நம்மதாயிடும். ஏன் யாருக்கு ரகசியம் புரியல? நீங்கள் ஆமேன் சொல்லத்தான் நான் ஆமேன் சொல்லி 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 இன்னும் ஆண்டவர் ஆசிரிக்கிறாரு. ஆமேன். என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதாகும். சத்தமாக சொல்லுங்க. அப்போதான் நீங்கள் டேஸ்ட் அண்ட் சீ தி லார்ட் இஸ் குட். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நீங்கள் சபையில் நம்ம ரெண்டே காரியம் தான் சொல்கிறோம். ஒன்று அல்லேலூயா, இன்னொன்று அல்லேலூயா அவருக்கு மகிமை, ஆமேன்னா எனக்கு லாபம். அல்லேலூயானா அவருக்கு லாபம், ஆமேன்னா எனக்கு லாபம். இந்த ரகசியம் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம வெறும் சோத்திரம் 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 அல்லேலூயா 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 அவருக்கு மாத்திரம் மகிமை 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 மகிமை. நீ பிச்சைக்காரவே இரு, பிச்சைக்காரவே இரு, பிச்சைக்காரவே என்கிட்ட அடங்கிடு, பாசிக்கிற அடங்கிடு 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 அடங்கிடு. ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறது. கர்த்தருக்கும் மகிமை செலுத்து, நீயும் உயர்த்தப்பட வேண்டும். சத்தமாக சொல்லுவோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் விடுதலையான வாழ்க்கை, அதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. எனவே அவன் சொல்றான் பாருங்க, அங்கு என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாயிற்று, உன் சகோதரனாகிய இவன் செத்துட்டான், டெட்டு, திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, டே இப்போ இருக்கிற சொத்துல யாருக்கு சொந்தம்? அவன் யார்? இப்போ வேலைக்காரனாக தான் இருக்கான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிங்க. இப்போ உங்ககிட்ட வேலைக்கு வந்திருக்கான், நீ கொடுக்குற சம்பளம் தான் அவனுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த சுதந்திர விதம் இல்லை, அந்த பொசிஷன் இல்லை என்று தன்னுடைய அந்த மூத்த மகனுடைய அந்த பொசிஷனை, இந்த ஸ்டேட்டஸை இந்த தகப்பன் சொல்லி கொடுக்கின்றான்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இருவரையும் இணைத்து மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். அதான் சொந்தம் விடுதலை என்பதுதான். 2 பேரும் இணைக்கப்பட வேண்டும், 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்கணும். இங்கேயே ஒன்னா சேரணும்னா பரவாயில்ல, போக போறீங்க. எனக்கு வேண்டாதுன்னு அங்க இருக்கிறாங்க. அப்ப கீழே ஒரு இடம் இருக்குது, உனக்கு வேண்டியவங்க அங்கதான் இருப்பாங்க, அங்க போயிடுங்க. சுதந்திரம், விடுதலை என்பது இருவர் ஒருமனமாகி ஒன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜீவிப்பது தான் சுதந்திரம், விடுதலை. எபேசியருக்கு நிருபம் 1:18 வாசிக்கின்ற வழியிலே, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அறியும்படிக்கு. இங்க என்ன கொடுக்குறாரு? மகிமையின் ஐஸ்வர்யம். என்ன கொடுக்குறாங்க? வெளியில போறவனுக்கும் மகிமையின் ஐஸ்வர்யம், உள்ள இருக்கிறவனுக்கும் இரட்டிப்பான மகிமையின் ஐஸ்வர்யம். அதை நாம் தரும்படிக்கு, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனை, அவருடைய தீர்மானம், அவருடைய முன்குறித்தல் கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய சுதந்திரமாகும்படி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த தெரிந்து கொள்வதின் ஆசீர்வாதங்களை தேவனும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.